M65 அட்டாமிக் கேன்னன், இதற்கு செல்லமாக அட்டாமிக் அன்னி என்ற பெயரும் உண்டு. இது 1950களின் ஆரம்பத்தில் அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பீரங்கி ஆகும். இந்த பீரங்கி சாதாரண குண்டுகளை போடுவதற்கு பதில் சிறிய அளவிலான அணுசக்தி குண்டுகளை ஏவுவதற்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது. மே 25, 1953 அன்று நெவாடா பாலைவனத்தில் நடந்த ஆபரேஷன் அப்ஷாட் நாட்ஹோல் சோதனையின் போது முதன்முறையாக இதிலிருந்து அணு குண்டு வீசப்பட்டது. பீரங்கி மூலம் அணுசக்தி குண்டு ஏவப்பட்ட ஒரே நிகழ்வு இதுவாகும். இது சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது. இதிலிருந்து ஏவப்பட்ட அணுகுண்டு சுமார் 15 டன் சக்தி கொண்டது. இது ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட குண்டின் சக்திக்கு சமமானது. இதன் எடை மிக அதிகம் என்பதால் இதை நகர்த்த முன்னால் ஒரு டிராக்டரும் பின்னால் ஒரு டிராக்டரும் பயன்படுத்தப்பட்டன. கோல்ட் போர் போது சோவியத் யூனியனுக்கு பயத்தை உண்டாக்குவதற்காக இது ஐரோப்பா மற்றும் கொரியாவில் நிலைநிறுத்தப்பட்டது. விமானங்களின் உதவி இல்லாமல் தரையிலிருந்தே அணுகுண்டுகளை வீச இது இராணுவத்திற்கு உதவியது. 1960களுக்கு பிறகு இதைவிடச் சிறிய ஏவுகணைகள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் வந்ததால் இந்த ராட்சத பீரங்கி பயன்பாடு நிறுத்தப்பட்டது. இன்று இவை அமெரிக்காவின் ஒரு சில அருங்காட்சியகங்களில் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன.